நெஞ்சம் மகிழும் வணக்கங்களுடன் உங்கள் இதயம் பேசுகிறேன். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்றது அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாம். சிம்பிள், காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னா என்னென்னா, அது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஆர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இப்போ எப்படி அசர்ட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி, இம்பரேட்டிவ் அப்படின்றது வந்துட்டு சென்டென்ஸ் அதோட யூசேஜஸ் அல்லது அதோட சென்ஸை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்றது கேட்டகரைஸ் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணினா அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி. சரி, இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட் டெஃபினிஷன் என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் ஆர் கண்டிஷனல் பேஸ்டு ஆர் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேஸ்டு சென்டென்சஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்டிஷனல் பேஸ்டு இல்லைனா ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன் பேஸ்டு சென்டென்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ் கன்வேஸ் டூ ஐடியாஸ், ரேர்லி தே கன்வேஸ் ஒன்லி ஒன் ஐடியாஸ். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐடியாக்கள் கன்வே பண்ணும். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆக்ஷன், ரியாக்ஷன், கண்டிஷன்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ரெண்டு பார்ட்டாக வந்துட்டு கனெக்ட் பண்ணி சொல்கிற சென்டென்சஸ் தான் நம்ம வந்துட்டு சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஆர் ஃப்ரேம்டு வித் ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் நமக்கு ஃப்ரேம் பண்ணனா கண்டிப்பாக நமக்கு ஃப்ரேஸும் கிளாஸும் இருந்தால் இந்த மாதிரியான சென்டென்சஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ணிக்க முடியும். சரி, அப்போது இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வாட் இஸ் ஃப்ரேஸ், வாட் இஸ் கிளாஸ். ஃப்ரேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வைஸ் அதை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். சரி, இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் we should learn phrase and class before we are going to learn simple and compound complex sentences. சரி, வாங்க ஃபஸ்ட்டு phrase அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். Phrase is a group of words which is not framed without predicate and subject. So phrase is a group of word which is not framed without predicate and subject. சரி, இந்த predicate அப்படின்னா என்ன, subject அப்படின்னா என்ன? phrase is a group of words. அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். phrase அப்படின்றது group of words, ஒரு சில வார்த்தைகள் ஒன்றா சேர்றது phrase. சரி, which is not framed, அது எது இல்லாமல் ஃப்ரேம் பண்ணிக்கோங்கன்னா ப்ரெடிகேட்டும் சப்ஜெக்டும் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. இந்த ப்ரெடிகேட் அப்படின்றது என்ன அப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே. ப்ரெடிகேட் இஸ் நத்திங் அன் ஆக்ஷன் வேர்டு. ப்ரெடிகேட் இஸ் அன் ஆக்ஷன் வேர்டு. ப்ரெடிகேட் அப்போ ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம்னா அது ஒரு வெர்பு. ஸோ கோ அப்படின்றது ஒரு ப்ரெடிகேட், கம் அப்படின்றது ப்ரெடிகேட். ஸோ இந்த ஃப்ரேஸ் அப்படின்றது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதில் ப்ரெடிகேட் இருக்காது, அதே மாதிரி சப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரேஸ் வித் ஒன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, while watching the TV we received the parcel. while watching the TV. ஸோ இந்த while watching the TV அப்படின்றத பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ being ill, he was absent today. அந்த being ill கண்டிப்பாக அதில் சப்ஜெக்டோ ப்ரெடிகேட்டோ கிடையாது. ஸோ ஃப்ரேஸ் அப்படின்றது சில வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்துருக்கும், ஆனால் அந்த வார்த்தைகள் சப்ஜெக்ட் அடிப்படையாக வச்சோ இல்லை ப்ரெடிகேட் அதாவது வெர்பு அடிப்படையாக வச்சோ அமைக்கப்பட்டிருக்காது. அப்படி இருந்தால் அது ஃப்ரேஸ். அப்போ ஃப்ரேஸை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். அது என்ன ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரேஸ் ஃப்ரேம்டு வித் நான் ஃபைனிட் வேர்ப், ஃப்ரேஸ் ஃப்ரேம்டு வித்தவுட் நான் ஃபைனிட் வேர்ப். அதாவது நான் ஃபைனிட் வேர்பை வச்சு ஃப்ரேஸ் ஃப்ரேம் பண்ணுறது, நான் ஃபைனிட் வேர்ப் இல்லாமல் ஃப்ரேஸ் ஃப்ரேம் பண்ணுறது. சரி, இந்த நான் ஃபைனிட் வேர்ப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூணு விஷயத்தை தான் நம்ம நான் ஃபைனிட் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எது, ஏன் நான் ஃபைனிட் வேர்ப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஃபைனிட் வேர்ப் அப்படின்னா வந்துட்டு கரெக்டான யூசேஜுக்கு யூஸ் பண்ணுற வேர்பு. நான் ஃபைனிட் வேர்ப்னால் அது வெர்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெர்பு கிடையாது. சரி, அந்த மாதிரியான நான் ஃபைனிட் வேர்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டிவ், அதாவது 2 + V1 ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணுறது, ஜெரண்ட் V1 + ing ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் + ing சேர்த்து யூஸ் பண்ணுறது, அண்ட் பார்ட்டிசிபிள்ஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ். இந்த மூணு தான் நான் ஃபைனிட் வேர்ப்ஸ். ஸோ ஃப்ரேஸ் அப்படின்றது இந்த நான் ஃபைனிட் வேர்பை வச்சு ஃப்ரேம் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு வெர்புமே இல்லாமல் ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ வெர்பும் சப்ஜெக்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து சில பொருள் தர மாதிரியான ஒரு பகுதியை உருவாக்குனா அதை தான் நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஃப்ரேஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ஃப்ரேஸ் வந்துட்டு சிம்பிள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரேஸ் வித் மெயின் ஐடியா அப்படி இருந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸ்.
அப்போ ஃப்ரேஸ்ன்றது கண்டிப்பாக நம்ம சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி, அடுத்த கிளாஸ் அதோடைய யூசேஜஸ் என்னென்னு பார்க்கலாம்.